பத்துப்பாட்டு எழுதின ஆசிரியர் யார்? அது எத்தனை அடி இருக்கு? அதை நாம கதைகள் மூலமா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏற்கனவே பார்த்துருக்கோம். பத்துப்பாட்டு சங்க இலக்கியத்துல ஒண்ணு. அது 10 பாடல்கள் தனித்தனியா தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தோம். அதுல இன்னைக்கு ஆசிரியர் யாரு, ஒவ்வொரு பாட்டும் எத்தனை அடிகளை கொண்டு இருக்கு, எல்லாமே ஒரே மாதிரி இல்லை, ஒன்று பெருசா இருக்கு ஒன்று சின்னதா இருக்கு அப்படின்னு மாறி மாறி வேறுபட்ட சூழல்ல பாடி இருக்காங்க. அத முழுசா மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அப்புறம் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய கதை உங்களுக்கு பரீட்சை நேரத்துல நினைவுக்கு வந்து உங்களுக்கு பரீட்சைக்கு 1 மார்க்கை கண்டிப்பா வாங்கி தரும் அப்படின்னு நான் நம்புறேன். திருமுருகாற்று படை, இதோட ஆசிரியர் நக்கீரர். நக்கீரர்னாலே நமக்கு தெரியும், அவர் ஒரு தமிழ் புலவர். அவர் தான் என்ன பண்ணாரு, திருமுருகாற்று படைய தொகுத்திருக்காரு, எழுதியிருக்காரு. அந்த அடி பாருங்க 17, அதாவது 317. இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு கதை இருக்குல்ல, சிவபெருமான் நெத்தி கண்ணுல தான் 3வது கண்ணுல தான் தோன்றினாரு முருகன்னு. அப்ப அந்த 317 சிவபெருமான் வந்து நெத்தியில ராமம் பட்டை போட்டிருக்காரு. அப்ப 17 பட்டை போட்டிருக்காரு. அதனால 317 அடி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த 3வது கண்ணுல இருந்து தோன்றினாரு. இது பாட்டுடைய தலைவன் முருகன், எழுதினவர் நக்கீரர். அதாவது பொருணர் ஆற்றுப்படை, இது எழுதினது முடத்தாம கன்னியார், 248 அடிகள். இதை எப்படி நினைப்பு வச்சுக்கலாம், பொருணர் ஆற்றுப்படை, பொருணை நதி இருக்கு, அதுல முடத்தாம கன்னியார், தாமரை பூ நிறைய பூத்திருக்கு. டேய், அதை இடையில போய் இறங்கி பறிச்சுட்டு வாடா, ஒன்னால ஒரு 2 4 8 பூ கூடையா பறிக்க முடியாது அப்படின்னு நம்ம கேட்போம்ல, ஒரு ஃப்ளூவுக்காக. அதே மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப நமக்கு சீக்கிரமா மறக்காது. பொருணர் ஆற்றுப்படை, பொருணை நதியில முடத்தாம கன்னியா, தாமரைப்பூ நிறைய பூத்திருக்கு, அதுல 2 4 8 பூவாவது நம்ம பெரிக்கணும். அடுத்தது சிறுபான் ஆற்றுப்படை, இதை எழுதினது இடைக்கழி நாட்டு நல்லூர் நக்கத்தனார், 269 அடிகள். இதை என்ன கதை மூலமா நினைப்பு வச்சுக்கலாம்னா, ஒரு சிறிய பானை இருக்கு, அதுல நம்ம போய் குடிச்சோம் அப்படின்னா வாயில வராது, ஏன்னா அது ரொம்ப சின்ன பானை, அதுக்குள்ள கையை விட்டு எடுக்க முடியாது. அதனால ஒரு கழியை விட்டு எடுத்து நக்குறோம் அப்படின்னு நினைப்பு வச்சு, நக்கத்தனார் நக்குறோம். அப்படி நக்குனா நமக்கு அந்த கஞ்சி குடிச்ச ஃபீலிங் இருக்குமா? சுத்தமா இருக்காது. இதை வச்சு எப்படி 269 பேருக்கு சாப்பாடு போட முடியும்? போட முடியாது. ஆனா நமக்கு அத்தனை அடிதான் இங்க கொடுத்துருக்காங்க. நம்ம நெகட்டிவ் திங்ஸாவும் இதை நினைச்சு பார்த்துக்கலாம். சிறுபான்ஆற்றுப்படை, நல்லூர் நக்கத்தனார், 269. பெரும்பான்ஆற்றுப்படை, கடியலூர் உருத்திரங்கண்ணனார், 500 அடிகள். அதாவது உருத்திரங்கண்ணனார்னு ஒருத்தர் என்ன பண்றாரு, தலையில பெரிய பானையை வச்சுக்கிட்டு 500 பேரை பின்னால வச்சு அழைச்சிக்கிட்டு ஊர்வலம் போறாரு. அப்ப அந்த பானையில இருக்கக்கூடிய கஞ்சி அவருக்கு தலையில வழிஞ்சு கண்ணை உறுத்துது. அதனாலதான் அவருக்கு உருத்திரங்கண்ணனார் அப்படின்னு இந்த கதை மூலியமா நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். அது கூத்தராற்றுப்படை, இதுக்கு மலைக்கடு கடாம் என்ற இன்னொரு பேரும் இருக்கு. இதை எழுதினது இரண்ய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார், அடி வந்து 583. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பெரிய மலை இருக்கு, அந்த மலை பெருங்குன்றூர், அதான் அந்த மலையில பெருங்கௌசிகனார், கௌசிகனார்னு ஒரு மன்னர் இருக்காரு. அவரு 583 பேரை அவருக்கு எய்தாப்புல வச்சு உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா எளிமையா மறக்காது. அது முல்லைப்பாட்டு, அதாவது மிகச்சிறிய நூல் இதுதான் பெருமை பெற்றிருக்கு, 103 அடிதான். சரியா? இதை நம்ம எளிமையா நினைப்பு வச்சுக்கலாம். ஆசிரியர் நப்பூதனார். அதாவது முல்லை காட்டுக்கு எப்போதுமே பெரிய பூதம் வரும், அதுதான் நப்பூதம். அப்ப அந்த முல்லைப்பூவை பெருச்சு எப்படி கட்டுவோம்? 1 1 2 2 3 3 கட்டுவோமா? அதுதான் 1 0 3. எளிமையா மறக்காதது மிகப்பெரிய நூலான மதுரை காஞ்சி, இதை எழுதினது மாங்குடி மருதனார், அடிகள் 782. இது எளிமையா கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா மதுரை அப்படின்னு இருந்தாலே மதுரை மாங்குடி மருதனார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். மதுரை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மிக பெரிய பாட்டு, பெரிய ஊரு, அதனால இதுவும் பெரிய பாட்டா பாடி வச்சிருக்காங்க. 7 நாளைக்கு போனாலும் சரி, 8 நாளைக்கு போனாலும் சரி, வைகையில தண்ணி வராது.
அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டோம்னா மறக்காது. அடுத்தது நெடுநெல் வாடை, இதை எழுதுனதும் நக்கீரர். நான் ஏற்கனவே சொன்னேன், நக்கீரர் நம்ம தமிழ் புலவர். அப்ப நம்ம தமிழ்நாட்டுல அதிகமா விளையக்கூடிய பொருள் நெல். அப்ப அந்த நெல்லோட வாடை வந்து நக்கீரருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால எல்லாருக்கும் என்ன பண்றாரு, நெல்லு மூட்டைய அளந்து கொடுக்குறாரு. எத்தனை மூட்டை? 188 மூட்டை அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எட்டு எட்டு மூட்டையா கொடுக்குறாரு. அடுத்தது பட்டினப்பாலை, இதை எழுதுனதும் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். உங்களுக்கு அந்த கதை ஞாபகம் இருக்கா? பெரிய பானையை தலையில வச்சுக்கிட்டு போனாரு, அந்த பானையில இருந்து கஞ்சி வலிஞ்சு அவர் கண்ணை உறுத்துனதுன்னு ஏற்கனவே சொன்னோம். அவரே தான் இது. இப்ப எங்க போறாருன்னா பாலைவனம் வழியா போறாரு அந்த பானையை தூக்கிக்கிட்டே. அதனாலதான் அவருக்கு கண்ணை இன்னும் உறுத்திக்கிட்டே இருக்கு. இன்னும் எவ்வளவு கிலோமீட்டர் அவர் போகணும்னா 301 கிலோமீட்டர் அவ்வளவு தூரம் போய்கிட்டே இருக்கணும். இப்ப உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட்டினப்பாலை யாரு? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். 301 அடிகள். அடுத்தது குறிஞ்சி பாட்டு. உங்களுக்கு நல்லாவே தெரியும், குறிஞ்சி மலர் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும்னு. அதனாலதான் இங்க பாருங்க, எளிமையா அடியை நினைப்பு வச்சுக்கலாம். 261. அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கக்கூடிய 1 முதல்ல இல்ல, கடைசியில இருக்கு. முன்னாடி உள்ள 2 முன்னாடி இருக்கு, நடுப்புற 6 இருக்கு. ஆத்துக்கு 6 நடுப்புற ஓடுது, இந்த பக்கமும் அந்த பக்கமும் குறிஞ்சி மலர் பூக்குதுன்னு நினைப்பு வச்சுங்க. இதன் ஆசிரியர் கபிலர். குறிஞ்சினாலே கபிலர் தான், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. என்ன, இந்த சிறு கதை மூலமா நீங்க படிக்கக்குள்ள உங்களுக்கு சீக்கிரமா மறக்காது. இதன் மூலமா உங்க பரீட்சையில 2 மார்க் கிடைக்கும்னு நான் சந்தோஷமா விடை பெறுகிறேன்.